சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்பட்டாலும் ஜனக சக்கரவர்த்தி. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க சீதாவை திருமணம் செய்யறதுக்காண்டி எல்லாரும் வர்றாங்க. அவங்க திறமையில காட்டுறாங்க. ராமன் என்ன செய்யறான், அந்த தீமை செய்ய அந்த காஞ்சிபுரத்தை நானும் ஏற்கனவே காரியத்தை ஒழிச்சிடறான். அப்ப ஒடிச்சோன்னு நினைச்சு சீதாவை திருமணம் செய்யறான். கல்யாணம் ராமா, நமக்குள்ள எத்தனை பழமை இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒடிச்சு போட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நமக்குள் கல்யாண ராமனா இருக்கும்போது எண்ணங்கள் ஒன்று செய்த நோய் வரணும், பழமை வரணும். ஆக அந்த அருணாவை நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது எங்கே செல்லுது, இந்த வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் மனதை குறிக்க வேண்டும். ராமாயணத்தில் நினைச்சுதான் ராமேஸ்வரம் திரும்பி மனதை குறிக்க வேண்டும். ராமேஸ்வரத்தை ஸ்தலப்புராணத்தை கொடுத்து கொடுக்கணும். எப்படி குறிக்கணும், நாம் என்னத்தான் நாம் எதையெல்லாம் என்றுமே நம் உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த பரம் ராமேஸ்வரம் நம் உடல். ஆகவே அந்த இடத்தில் ராமேஸ்வர ஸ்தலப்புராணத்தை காட்டி என்ன செய்யறான், நேரம் ஆகிவிட்டது, உடல்ல கொஞ்ச நாள் தான் வாழ்றோம், அதனால நேரம் ஆகிடும் மனதை குவிக்க வேண்டும். இந்த கோயில் வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்றோம், அதுக்குள்ளே நம்ம வந்து மனதை குவிக்க வேண்டும். அதுக்காக நினைச்சேன் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய துரு நட்சத்திரத்தை இங்க பாக்குறதுக்கு வைக்கிறாங்க. அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் கருவளையும் நான் பெற வேண்டும், இதைத்தான் நானும் இதை கிளக்க வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று வாக்குறாங்க. அதே சமயத்தில் என் குடும்பம் முழுதும் படர வேண்டும், எல்லாருக்கும் முதல் இந்த கோயில் சொன்ன மாதிரி எல்லாரும் பெற செய்யணும். இது பெற்ற பிற்பாடு என்ன செய்யணும், நம்மளோட வாழ்ந்து உடலை வைத்து பிரிந்து சேர்ந்த அந்த உயிரான்மாக்கள் இந்த 27 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்த்து உணரின் தன்மை ஒளியாக துணை நட்சத்திரம். ஆக என்னத்தான் இந்த முழுமை அடைந்தால் உணரின் தன்மை பிறவியில்லா நிலை அடைவதே. ஆனால் இந்த உடலுக்கு பிறந்த பின் எதன் துருவத்தில் வெளிவந்தோ அறிவு இல்லை நம்மளுக்கு. அந்த எல்லை அடைகிறது தான் செய்யறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இது எண்ணியுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நன்றி இருக்கிறது பிறவில்லா நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவிலான் அங்க கரைக்கணும். எங்க நண்பர்களுக்குள்ள நன்மை செய்தாங்கன்னா அமெரிக்கா வைக்கலாம், எனக்கு துரோகம் செய்யறாங்கன்னா பரவாயில்லை பரவாயில்தான் இல்லையா. அதே சமயத்தில் வாகன ஓட்டுமே இந்த மாதிரி சொன்னா ஆக்சிடென்ட் ஆகுது, அவனுக்கு விரோதமா என்பது இந்தியும் குறையாகுது. ஆக நமக்குள் இந்த நிலையாகும். ஆக அந்த உடலையும் இயக்குது. நம்மளோட வாழ்ந்து அந்த உணர்வு பெற்ற அந்த சூட்சம சரீரத்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் வலிமை கொண்டு மூடாதையின் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் உணர்வு நமக்குள்ள இருப்பதுனா இந்த எளியை நாங்கள் கொண்டு அந்த தீய வினைகளை கரைச்சி விட்டு உயிருடன் வந்து உயிரை உடலாக்கணும். அதான் சப்த சாராவது எழுதியார். நாம எப்ப என்னால் அந்த உணர்வை எடுத்து அவங்க உணர்வு நமக்குள்ள இருக்கும். எளிய துரு நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும் என்றால் எளிய நாம் ஈஸ்வராங்க இருப்பது இங்க வந்திருக்கும். என் உடல் முழுதும் பகர வேண்டும், உடனே இணைக்குது. அப்ப நமக்கும் இந்த பகமை என்ற நிலை விளக்குது. சுலபமா கொடுத்திருக்காங்க, எந்த நாட்டிலேயும் கிடையாது. என் நாட்டுடைய சிவனை போற்று, என் நாட்டவருக்கு விரைவா போற்று, என் நாட்டில் தோன்றிய அகசியம் தான் இதை சொல்லி நம்ம வெளியே பின்னப்பட்டு நம்ம ஆசைதான் வருது. சாஸ்திரம் அந்த சாஸ்திரம், இந்த சாமி, இந்த காளி, அந்த காளி, எல்லா காளி தக்காளி எல்லாம் போய் பார்த்து நம்ம போக்கும் தான் நினைக்கிறேன். வேற ஞானிகள் காட்டிய நிலையில் நமக்குள் முழுமையான நிலையில் சூரியன் எப்படி இயக்குகின்றதோ இதே போல் நாம் சந்தர்ப்பத்தால் எப்படி என்னைக்கு இந்த உயிரின் மனிதனாக பிறந்ததோ முழு முதற் கடவுள் சூரியன் சந்தர்ப்பத்தால் அது உருவாக்குவது. சூரியன் வரக்கூடிய உணர்வு சந்தர்ப்பத்தால் உருவாகும், மனிதன் அந்த சந்தர்ப்பத்தால் உருவாக்குகின்றான். இன்னைக்கு ரோபோட் என்ற எந்திரத்தை உருவாக்குறான், எத்தனை உயிரமைப்பை உண்டாக்குறான், புது புது மனிதனை உருவாக்குறான், புது புது ஆடு மாடுகளை உருவாக்குறான். என்ற ஒரு கொசு உயிர் எடுத்து மனிதனை உருவாக்க முடியும்னு இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து பகுதி கொண்டு நிற்காங்க. கொசு இதிலிருந்து உருவாகுங்க, நம்முடைய மலம், நம் உடல் இந்த மலம் மனம் நாம் சொல்லி உணவு இது ரெண்டும் கலந்து அது உயிரினம் உண்டாக்கும். ஆக எந்த இதில் வந்ததோ அதே நாட்டத்தை கொண்டு நம்ம உடலை ரத்தத்தை பிடிக்கும். அந்த கொசு செப்பதுன்னா மறுபடியும் மனித உடலுக்கு கொண்டு ஜீவ அணுவாக மாறும். பின் அந்த உணர்வு மனிதன் இருந்தால் இந்த உடலத்தை கொண்டு உயிரணுவாக மாறும். எல்லாம் எத்தனையோ வகையில் இதாகும். சூழல் சொத்து விட்டு நிறைய சொல்லணும். இதெல்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வரணும், குறைஞ்ச 6 வருஷம் இஷ்டம் சொல்ல வேண்டிய கதைகள் இருக்கும் சாதாரண. ஆனால் இதே போல நாம் உருவாகுகின்ற நிலைதான் ஊருக்கு ஒரு காரியம் பண்ணும், ஊருக்கு ஒரு மாரியம் பண்ணும், ஊருக்கு ஒரு முருகனா 6வது அறிவு வைத்து இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா இப்ப ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறோம், நம்ம மூதாதைகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா இதை கொண்டு மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சு ஆட்களை கொண்டு கரைச்சி பாவத்தை போகிறோம். ஆனாலும் கொஞ்சோண்டு இருக்கிறது ராமேஸ்வரத்துல கொண்டு காசி
இது இந்த உஜ்ஜினி இந்த மாதிரி நதிக்கரையில கொண்டு பாவத்தை போச்சுட்டு வந்துடலாம் போறாங்க. நாங்க காசிக்கு போனாலும் என்ன செய்யுது, காசியில் இருக்க இங்க வர்றாங்க. 12 ராசிக்கு இது ஒண்ணு முக்கியமான ஸ்தலம் தான். அதனால நாம் என்ன செய்வோம், இங்கிருந்து கொண்டு போன உடனே நம்ம உபநாளிகள் வழிகள் அவங்க காக்கா வலிப்பினாலேயோ அல்லது குரோகத்தினாலேயோ கேன்சர்னாலேயோ டிபினாலேயோ இறந்துட்டாங்கன்னா அந்த பரம்பரை நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கடல்ல கரைச்சாச்சுன்னா வராது, தோஷங்கள் நீக்கிறது. இந்த மூணாவது செய்கிற தோஷங்களை இதை நீக்கிறதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லி நாம பதிவாக்கிட்டு கடல்ல கொண்டு மூழ்கிட்டு ஈரத்தோட வந்து 27 கிணறு தோண்டிட்டு போனோம். அதுல ஒவ்வொன்னா தலைக்கு ஊற்றி கடைசியில கோடி தீர்த்தம்னா அப்பா செய்த பாவம் இதெல்லாம் போயிட்டு நான் மோசத்தை கலந்து என் பாவம் எல்லாம் நீக்கிறதுக்கு அப்படி. ஏன்னா 27 நட்சத்திரத்தை உணர்வு பெற்றது துணை நட்சத்திரம். அதை பெறதுக்கு அந்த பார்க்கடலை கிடைக்கணும். கன்னிசிடம் இப்ப தண்ணி செய்றாங்க, நீ ஈரமாவது கோயிலுக்கு போட்டு கிணறு வேற பக்கம் மாற்றி தோன்றாங்க. ஞானிகள் சொன்ன நிலைகள் வேறு. இந்த 27 கிழமின் உணர்வுகளில் நமக்குள் எப்படி இருக்கிறது, 27 நட்சத்திரத்தை உணர்வு நாம் பெரும் மார்க்கங்களை ராமேஸ்வரத்தில் உண்டு அவங்க பூரா தலைகீழ மாற்றி இது தவறான வழியில பயன்படுத்துறாங்க. ராமேஸ்வரம் நம் மனிதன் இயக்கத்தை எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பரம், இதுல எண்ணத்தால் எதை உருவாக்கி ஒளி முடலானாலும் அதை நமக்கும் பெருக்கும் மாற்றம் காட்டப்பட்டது ராமேஸ்வரம். ஆக 12 மாதங்களில் 12 இதை எப்படி கழிப்பது, தீபாவளி, சிவன் ராத்திரி, மகா சிவன் ராத்திரி, விஜயதசமி, இது போல 12 உணர்வுகளை 12 மாதங்களை எப்படி செய்யறது. அதே மாதிரி 12 மாதங்களிலும் ஏகாதசி வரும். இப்ப நம்ம கோயில இருந்தால் காலையில இருந்து துணை நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும், அந்த தெய்வீக அன்பை பெற வேண்டும், தெய்வீக அருளை பெற வேண்டும், தெய்வீக சக்தி பெற வேண்டும், அங்கத்தை பல மங்காத நிலை பெற வேண்டும், சொல் ஜொலிக்கும், சொல்லில் ஜொலிக்கும், செயலில் ஜொலிக்கும், வாழ்க்கையில் ஜொலிப்பு பெற வேண்டும். அதே போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி மகிழ்ச்சியினர் வட்டத்தில் வாழணும். அதே போல பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வரணும். கண்ணீர் போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், என் குடும்பத்தில் பெற வேண்டும், நான் பார்க்கும் குடும்பம் தான் அந்த நிலை பெற வேண்டும் என்று காலிலிருந்து அவங்க மேல இருக்கக்கூடிய பணம் மேல அந்த குடும்பம் நல்லாக நீங்கள் என்ன நாங்கள் நினைக்கிறோம். வேதனை இந்த உணவு உழுக்க போவதில்லை. ஆகவே தீனி நுகராத நேரம் அந்த அருளிக்கதைக்கு நமக்கும் இந்த விரதம். ஆக அந்த பகமை ஏகாதசி அப்படின்னா பகம் இல்லாத 10வது நிலை அடைய வேண்டும் என்றால் பருவத்தை பகமை உனக்கு ஏகாதசி வரும் பச்சையை காட்டுறாங்க. இப்போது நம்ம புரிஞ்சு இருக்கிறோம்னா இல்லை. இதே மாதிரி கோயில் அது ஏகாதசி பகமை மறந்து தனக்குள் நல்ல உணவை சேர்ப்பது, நல்ல உமிழ்நீரை சேர்ப்பதே அந்த நிலை. யார் செய்யறாங்க? ஏகாதசி வரும் 12 மாதம் 12 தோணும். இதே மாதிரி சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட நிலை விநாயகர் சதுர்த்தி பருப்பு வேக வைக்கத்தான் நீங்கிடும். அப்ப வேதனையில் உணர்வானால் துணை நட்சத்திரம் நாம வேக வைக்க வேண்டும். மலைக்காத அந்த வேதனை கண்ணன் நரக சூழ்நிலை கொண்டனா கண்களை பார்க்கும்போது வேதனைப்படுங்க, அது நமக்கும் நரக வேதனை கொடுக்கும். அப்ப அந்த காலை 4 மணிக்கெல்லாம் இந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் பண்ணி என்னோட முழுது பண்ணி ஜீவாத்மா பெறணும். அப்படி இதை எண்ணி நாம் பார்த்த குடும்பம்லாம் அந்த அருள் உணர்வு பெற வேண்டும், தெளிந்த நிலை பெற வேண்டும் என்று எல்லாரும் ஏறுனா நம்ம எல்லாம் நான் தீபாவளி எண்ணம் நான் செய்து நமக்கும் இழுக்கும் சக்தி ஆனால் பூமியில இருக்கு. காலையில் 6 மணிக்கெல்லாம் சூரியன் பரமாத்மா சுத்தமாக, நம்ம ஆத்மா சுத்தமாக, நம்ம ஜீவாத்மா சுத்தமாக உயிரான. இப்படி காட்டுக்குள் இருக்கும் உணர்வை பிடிப்பில்லை என்றால் சூரியன் 2000 சூரிய குடும்பம் ஒதுங்கும் தூசி மண்டலத்தை எந்தெந்த சூரியன் அதுக்கு நேராக வருகின்ற அது இழுக்கு. இப்ப நம்ம சூரியன் போகும் தூசி மண்டலத்தில் வரக்கூடிய நிலையை இழுக்கப்படுவது வார நட்சத்திரம். சூரியனுக்கு பாதை நம்ம பூமி குறுக்கிட்டால் நமது காற்றழுத்த மண்டலத்தின் விஷயத்தன்மை எந்த பூமியை கூட விஷயத்தன்மை பெறும். இதே போலதான் நாம் ஈர்க்கும் சக்தி ஆனால் இது குறைந்து விட்டால் நம்மளிருந்து வெளிவந்ததை மனித உடலுக்குள்ள செடிபடி ஈர்த்தாச்சுன்னு சோறு இருக்காது. ஏன்னா அதன் பூமியின் ஈர்ப்பு இருக்கும். மனிதனும் மிருகங்களுக்கு அது இருக்காது, அது எண்ணுவதில்லை. ஆனா நாம் இழுக்கும் சக்தியை தடைப்படுத்தினால் இது ஒதுங்கி நிற்கும். காலையில சூரியன் எடுத்துட்டு இருக்க அந்த 12 மாதங்களையும் எப்படி நாம சுத்தப்பட பரமாத்மா வாண்டியில இது ஒரு பரமாத்மா, நாம் எடுத்த நம்ம அம்மா, நம்ம உடலுக்குள்ள ஜீவாத்மா குடலை சேர்ந்து உங்கிறாங்க. ஆக இந்த உணர்வு தன்மை நான் எப்படி படிப்பது, எப்படி வாழ்வது என்று தெளிவா கூறப்பட்டிருக்கிறது. யாராவது நம்ம மதிக்கிறோமா? மந்திரவாணி தேடி போடுறது, வாட்ஸ்அப்ல பாக்குறது, எல்லாம் பாக்குறோம், எல்லாம் சொன்னா பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நடந்துட்டு மாரிக்கு ஆடை கொடுத்தா சரியா வரும், மாரிக்கு ஆடை கொடுத்தா சரியா போடும், கருப்பணசாமி ஆடை கொடுத்தா போடும், முனியாண்டிக்கு ஆடை கொடுத்தாலும் நம்மளை காப்பாற்றணும்.
அசுர உணர்வு தான் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. அசுர உணர்வு நீக்கும் மார்க்கங்களை காட்டலாம். அது யாரும் சொல்லலாம். அதனால வேற மணி நேற்று அப்புறம் தியானத்தில் வந்துக்கணும். காத்து இல்லை கொஞ்சம் அது சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தமாகுது. அப்புறம் அந்த பையன் என்னாச்சு? எனக்கு சேர்த்து ஏதாவது தருங்க. சரி இப்போ அவரவர்கள் அம்மா அப்பாவை எண்ணி என்ன உபதேசம் வந்து காலை புரோதியானத்துல எனக்கு கொஞ்சமாக இந்த உபதேசிட்டு இருக்காங்கன்னா காரணம் எல்லாம் மற்ற வீடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க கிரகபிரவேசம்னா பல பொருளிட்டு சோமபானம் என்ற மதுக்குரிய மதுமயக்கமான அந்த தாவர இனங்கள் மற்ற இதுகளை பொருளை சேர்த்து யாகத்தை வைத்து புகை மூட்டி யாகத்தை வளர்ப்பாங்க. அவங்க சொல்ற மந்திரத்தை நாம என்ன சொல்றோம், நாம எங்க சொல்றோம், அவங்க சொல்றதை விட்டு புகையை மூட்டி விட்டோம். நாம என்ன கண்ணு கசகிட்டு அதை கசகிட்டு எப்படா விட்டுவோம்னு சொல்லிட்டு வெறுப்புகள் தான் தோன்றும். ஆக உண்மையான தீ நம்ம உயிர். இந்த உயிரிலே இப்ப இன்னொரு வரையும் கேட்டுக்கொண்ட உணர்வுகள் இப்போ நட்சத்திரத்தை உணர நம்ம உயிரைப்பட்டு இந்த உணர்வுகள் மூச்சு வழியாக இந்த அலைகளை படணும். அதுதான் இந்த மாதிரி செய்து ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சிவத்துல நாக்கினக்கு உண்டும். ஆக நேரம் உபதேச உணர்வு உங்களுக்கு பதிவாகும். ஆனா அந்த வீட்டுக்கு வந்தவங்க அந்த சிந்தனைகள் வர வேண்டும். ஆக தெளிவான ஒரு மனம் பெற வேண்டும். ஏன்னா பிரபஞ்சமும் நம் உடலும் எப்படி இயங்குது, இந்த பிரபஞ்சத்தை நாம் ஏற்க இந்த வீட்டுக்கு கூடியிருந்தால் எப்படி பதிவாகுது. இந்த பதிவு நம்ம சங்கடம் சலிப்பு விட்டாச்சு. நீங்க இங்கதான் நல்லது பேசினாலும் நீங்க பேச முடியாது. ஆகவே இதை போல நாம் எத்தனை பேர் சங்கட உணர்வுதான் தொழில் செய்யறோம். இதை போல நிலைகள் மாற்றுவதற்கு நம்மளை போல் உள்ளவங்க தான் இதே உணர்வை எடுத்து வலுப்பெற்று வலுவான உணர்வு போனது இருக்குது. தொழிற்சி என்பது கசத்தாலே நெசத்தாலே எத்தனை நிலையை செய்யறாங்க. எங்க வீட்டு வேலை 5 10 கிடைக்கிறது இது இந்த மாதிரி ஆயிப்பட்டும் கூட நினைப்பாங்க. ஆனா இதை போன்ற உணர்வுகளை மாற்றுவதற்கு இதே போல உபதேசங்களை நாம் கொடுக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை இந்த சிவத்தில பதிவு செய்ய போகும்போது உங்களுடைய உணர்வுகள் இயக்கச்சற்ற மாறுகிறது. அப்ப அந்த இயக்கச்சற்ற மாறும்போது இந்த வீட்டுக்கு புதுமனைக்கு வரக்கூடியவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இந்த உயிரை ஏற்றுக்கணும் அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சியும் ஒவ்வொரு நிமிஷத்துல அவங்க சிந்திக்கும் தன்மையும் அவங்க வாழ்க்கை உயரக்கூடிய நிலையை பெறுகின்றனர். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் இங்கே பதிவாகின்றன. ஆனால் நம்ம குருக்காட்சி அருளில் அந்த துணை நட்சத்திரத்தின் பேர்கள் நமக்குள்ளும் பெற்று நமது உணர்வுகள் இங்கே பரவை செய்யும் போதும் இந்த ஒவ்வொரு சிவத்திலும் பதிவாக்கும் போதும் அவனையும் இந்த வழி இந்த தியானத்தை அவர்கள் செயல்படுத்தும் போது இங்கே நல்ல உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் மலடிப்போல மனமும் மகிழ்ச்சியும் அர்த்தத்தில் வாழக்கூடிய நிலையும் நாம் எப்போதுமே பொருளை இருந்து நிதானமாக சிந்தித்து செயல்படும் சக்தி பெறக்கூடிய அந்த அருணர்கள் தான் இப்ப நம்ம பார்த்து போறோம். அதனால எல்லாரும் தியானத்தை